கன்னத்துல அரையிற மாதிரி திடீர்னு நிச்சயம் நடத்தி எல்லாரும் எனக்கு புரிய வச்சுட்டாங்க. நீங்களும் அந்த டீம்ல ஒருத்தர் தானே. இருக்கட்டும். என்னால அப்பாவுக்கு கடை திரும்ப கிடைக்கும்னா, அதனால அப்பா அம்மா 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னா, நான் இந்த கல்யாணத்துக்கு தயாராயிக்கிறேன். என் ஆசைதான் நடக்காதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் எது எப்படி போனதா எனக்கு என்ன? இனிமே என் லைஃப் அடுத்தவங்க முடிவு பண்ற மாதிரி நடந்துட்டு போகட்டும். என்னால யாருக்கும் கஷ்டம் வேண்டாம். எங்க அம்மா அப்பா 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதும். அவங்க சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷமும். அனு மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அந்த சூரிய பிரகாஷ் கூட என் பிசினஸ் ரொம்ப ஈஸியா நடந்துடுயா. சார் பங்கஜ், எனக்கு ரகுபதி பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வேணும். எந்த ரகுபதி? ஓ, அவனை பத்தியா? அவன் யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்ன, அவன் ஏன் தன் பையனுக்கு அணுவை கல்யாணம் பண்ணி வைக்க துடிக்கிறான்னு எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே சார். சார், ஏதாவது ப்ராப்ளமா? அவனுக்கும் அணு அப்பாவோட சேலை கிடைக்கும் என்ன சம்பந்தம், இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிஞ்சாகணும். சரிங்க சார், எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு நானே உங்களுக்கு கூப்பிட்றேன். பங்கஜ், அது ஏர்லியஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண. ஷூர் சார். சாரி சார், உங்களை இன்னைக்கு அடகு கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டேன். இட்ஸ் ஓகே. நான் பொதுவா அடகு வச்ச நகையை மீட்க போகும்போதெல்லாம் எனக்கு பிடிச்சவங்கள தான் கூட்டிட்டு போவேன். ஆனா இன்னைக்கு ரம்யா எங்கேயோ வெளியே போயிட்டா. அதான் ஆக்சுவலி அம்மாவுக்கு தாலி செயின்னா ரொம்ப சென்டிமெண்ட். அது இல்லைன்னா அவங்க மனசு படுற கஷ்டத்தை என்னால பார்க்கவே முடியாது சார். அப்பா கூட அவ்வளோ சண்டை போடுவாங்க. ஆனா அப்பா வர 5 நிமிஷம் லேட் ஆனா கூட அப்படியே பதறி போயிடுவாங்க. தாலி செயின் இல்லாம அம்மாவை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இந்த தாலி செயின் தான் கழுத்துல இருந்தா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறது அம்மாவோட நம்பிக்கை. இது அம்மா கழுத்துல இருந்தா வீட்ல எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு என்னோட நம்பிக்கையும் கூட. நீங்க வேணா பாருங்க, இது அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னமா ஆடுறா? டேய், யாரா நீங்க? விடுங்கடா. டேய், யாரா நீங்க? அனுமா, நீ இப்படி பயபக்தியோட
சிரத்தையாக பூஜை பண்ணுறதை பார்த்தா எனக்கு ஒரு நல்ல பாட்டு பாடணும்னு தோணுது. ஜனனி ஜனனி ஜெகம் நீ அகம் நீ ஜெகத்காரணி நீ பரி. நீ முதல்ல போய் கை கால் முகம் கழுவிட்டு வா. வாங்கினதெல்லாம் பார்க்கணும்ல. நான் ஒரு நல்ல பாட்டு பாடினேன்னா அவளுக்கு பிடிக்காது. அம்மா, என்னடி? நான் ஏதோ பேய பிசாசா நினைச்சு பயந்துட்டேன். நான் சத்தமா கூப்பிட வேண்டியதானே? பக்குன்னு ஆகுதுல்ல. ஐயோ, என் தாலி செயினு அடக்கடல இருந்து எடுத்துட்டு வந்துட்டியா? என்னம்மா புடி, போட்டுக்கோ. ஏண்டி? அம்மா, நான் இந்த தாலி செயினை நான் திருப்பினேன்னு அப்பாவுக்கு தெரிய வேண்டாமா? அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாருமா. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு அழுகிய நிப்பாட்டு. இனிமே இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு இத சந்தோஷமா போட்டுக்கோமா. அப்பா ஏதாச்சும் கேட்டாருன்னா கல்யாண பணத்துல இருந்து நீயே திருப்பினன்னு சொல்லிடுமா. சாரிம்மா, அன்னைக்கு நைட்டு நீயும் அப்பாவும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு இருந்தேம்மா. அப்பா தானே தாலியை மீட்டுட்டு வரேன்னு சொன்னதை கேட்டேம்மா. ஆனா இப்ப நான் மீட்டுட்டு வந்தேன்னு தெரிஞ்சா அப்பா ரொம்ப வருத்தப்படுவாருமா. சார் உட்காருங்க சார். டீ போடவா? இல்ல பரவாயில்ல. வாங்க சார். ஆஹா புஷ்பா, அப்படி என்ன சமைக்கிற? வாசனை ஊரையே தூக்குது. சார் சொன்னா நம்ப மாட்டீங்க, புஷ்பா சமையல்ல பயங்கர எக்ஸ்பர்ட் சார். செம்ம கைப்பக்குவம். ஆனா என்ன ஒண்ணு, பாராட்டினா அவளுக்கு பிடிக்காது. அவ்வளோ தொன்னடக்கும். சுமாரு சுப்பு சார். இன்னைக்கு புடவை எடுக்க கடைக்கு போனோம்ல, தேவநந்தினி சேலை தான் சார் எடுத்தோம். உங்க கம்பெனி குவாலிட்டி சார். ஒவ்வொன்றும் சூப்பரா இருக்கு சார். நீங்க இன்னைக்கு இங்கே தங்க போறீங்களா இல்ல உங்க வீட்டுக்கு போக போறீங்களா? அனுமா, என்னது வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படியா பேசுவேன், அதுவும் சார் கிட்ட? இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சார் சார் சார், அவ சின்ன பொண்ணு ஏதோ பேச தெரியாம பேசிட்டா. என்ன அனு நீ? சார் இருங்க சார், சாப்பிட்டு போங்க, அப்புறம் புடவை காட்டுறேன், அது எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு கேட்டு அப்படி பேசுறத விட்டு இப்படி பேசுற நீ. இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு பாத்துக்கிறேன். நான் வரேன். அது வந்து சார், என்ன அனுமா நீ? வயசுல பெரியவங்க கிட்ட எப்படி மரியாதையா பேசணும்னு கூட உனக்கு தெரியாது. அதுவும் அவர் முதலாளி. மேனர்ஸே இல்லையா உனக்கு? ஏண்டி, உன்னை படிக்க வச்சது இப்படி மேனாமணிக்க தெரியாம பேசுறதுக்கா? ஏ, அது மேனாமணிக்கு இல்ல, மேனர்ஸ். நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்ற.
இப்ப என்ன நான் தான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசினேங்கறியா? ஆமா. எப்ப பார்த்தாலும் நீ என்னையே குத்த சொல்லு. நான் சொல்றத முதல்ல நீ காதுல வாங்கினதானே நான் என்ன சொல்றேன்றதே உனக்கு புரியும். அது புரியாம சும்மா நீ கூட பேசிட்டு இருந்தா ஒண்ணும் புரியாது. எனக்கெல்லாம் நல்ல படிப்பு இருக்கு, எனக்கெல்லாம் தெரிஞ்சுதான் நானும் சொல்றேன். எல்லாம் உனக்கு தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. போ. இப்ப என்ன அது இப்ப கொஞ்சம் மாத்தி சொல்லிட்ட அவ்வளவுதானே? ஆமா. இருந்தாலும் விஷயம் கரெக்டா வந்துச்சுல. அதை எங்க மாத்தி சொல்லக்கூடாதோ அங்க மாத்தி சொல்ற நீ. ஏன்டா என்ன அடிக்கிறீங்க? டேய் நான் என்னடா பண்ணேன்? என்ன எதுக்குடா கூப்பிட்டு வந்து அடிக்கிறீங்க? டேய் சொல்லிட்டு அடிக்கிறா டேய். டேய் வேணாண்டா டேய். டேய் வலிக்குதுடா, விடுங்கடா. கெஞ்சி கேக்குறடா, என்ன விடுங்கடா டேய். டேய் யாரீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? டேய் நான் யார் தெரியுமாடா? ஏய் நீ யாருன்னு எங்களுக்கு தெரிய வேணாம். ரகுபதி பத்தி உனக்கு தெரியுமா? ரகுபதியா? எந்த ரகுபதி? எனக்கு யாரும் தெரியாது. என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா? ஏய் எங்களை பார்த்தா உனக்கு ரவுடி மாதிரி தெரியுதா? உன்னை இப்படியெல்லாம் விசாரிச்சா சரி வராது. உன்னை எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டானு. காமிக்கவா எங்க ஆட்டத்தை, இல்ல நீயா வாயை திறக்கிறியா? இங்க பாருங்க, எனக்கு எந்த ரகுபதியும் தெரியாது. என்ன ஒழுங்குமுறையதே விட்டுட்டா நல்லது. இல்லனா 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 எங்க எல்லாத்தையும் அடிச்சு துவச்சு தொங்க விட்டுருவியா? எவ்வளவு திமிரடா உனக்கு. அம்மா உனக்கு அண்ணன் தம்பி எல்லாம் செட் ஆகாது, அடியும் செட் ஆகாது. உனக்கு மூணு எண்ணுவேன். ஐயோ ரகுபதி யாருன்னு சொல்லல. சொல்றேன் சார், சொல்றேன் சார், சொல்லிடுறேன் சார். மூணுலாம் இனி டைம் வேஸ்ட் பண்ணணும் பாஸ். பாஸ் சொல்லிடுறேன் பாஸ், பாஸ் சொல்லிடுறேன் பாஸ். ஐயோ அம்மா. முதல்ல தெரியாதுன்னு இப்ப பாஸ்ன்னு மரியாதை எல்லாம் கொடுக்குற. அதெல்லாம் சும்மா சொன்னேன் பாஸ். அத போய் நம்பிட்டீங்களே பாஸ். இப்ப கேளுங்க தலைவரே, எப்படி சொல்றேன்னு பாருங்க தெய்வமே. டேய் இங்க பாருங்கடா, சாதனத்தை கையில எடுத்ததுக்கு அப்புறம் பாஸ்ங்கிறா தெய்வம்ங்கிறா. சரி மேல சொல்லு. அது வந்து பாஸ், புஷ்பா, என்ன புஷ்பா இது? வீடு முன்னால ஒரே மண்ணா இருக்கு. பொழுது போலன்னு நான் தான் கொண்டு வந்து போட்டேன். என்னமோ வீட்டுக்கு புதுசா வர மாதிரி கேள்வி கேக்குற. எவ்வளவு பெருக்குனாலும் அது அப்படிதான் இருக்கு. பழைய வீடு இல்லையா? இப்போ எதுக்கு தேவையில்லாம பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டு இருக்கிற? எனக்கு எதுக்கு பெட்ஷீட்? நான் தான் அப்படியே படுத்துக்குவேன்ல. உனக்குன்னு யார் சொன்னது சுப்பு? அப்ப யாருக்கு? சூர்யா சார் எவ்வளவு பெரிய மனுஷன். அவரு நம்ம வீட்டுக்கு வராருன்னா நம்ம வீட்டை கொஞ்சம் சுத்த பத்தமா வச்சுக்க வேணாமா? அவர் நம்ம காலனிக்கு வர்றதே பெரிய விஷயம். அதுலயும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோட சிரிச்சு சகஜமா பேசி பழகுறாருன்னா சும்மாவா? அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம். சொல்ல போனா அவர் கால் படுற இடம் எல்லாம் இந்த மெத்து மெத்துன்னு இந்த தார் போட்டுல தார் போட்டு அத போட்டு வைக்கணும். ஐயோ, தார் போட்டு இல்ல, கார்பெட் போட்டு வைக்கணும். அதான் நீ சொல்றது என்னமோ நிஜம்தான் புஷ்பா. அவர் பெரிய மனுஷன் மட்டும் இல்ல, அவருக்கு கடவுள் மாதிரி பெரிய மனசு. ஆமாப்பா, கடவுள் மாதிரிதான். உங்க 2 பேருக்கும் வரம் கொடுத்த கடவுள் அவரு. ஆனா எனக்கு மட்டும் சாபம் கொடுத்துட்டாரேப்பா. சொத்து அந்தஸ்து எல்லாம் வானத்தை தொடர அளவுக்கு இருந்தாலும் அவர் கால் மட்டும் பூமியை விட்டு நகரவே இல்லை பாத்தியா? அதனாலதான் அவர் தொட்ட விஷயம் எல்லாம் நல்லா தொடங்குது. கொஞ்சம் தலகணம் கூட இல்ல, திமிர் இல்ல, வெட்டி பந்தா இல்ல, ஆடம்பரம் இல்ல. ஆரம்பத்துல நம்ம அணு அவர் ஏன் எதுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றாருன்னு எனக்கு கூட சின்னதா ஒரு டவுட் இருந்தது. ஆனா அவர் வளர்ந்த விதத்தை அவரே சொன்னாரு பாத்தியா? அதை கேட்ட பிறகுதான் எனக்கு அவர் மேல இருந்த மரியாதை பல மடங்கு கூடி போச்சு. உண்மையை சொல்லணும்னா அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மாதிரி. கிருஷ்ணர் மாதிரியா? அப்படின்னா கிருஷ்ணர் யாரு? துவாரகைக்கே மகாராஜா. அப்படிப்பட்ட பணக்கார கிருஷ்ணர் அவருடைய ஏழை ஃப்ரெண்டு குச்சேலனை
அவர் வீட்டுக்கே தேடி வரலையா? ஒரு பிடி அவுல்ல அந்த ஏழை குச்சேலன் கஷ்டத்தை தீக்கலையா? அந்த மாதிரி தான். அதை தான் சொன்னேன். குசேலனை நீ நேரா பாத்திருக்கிய சுப்பு? சும்மா முறைக்காத, உன்னை கிண்டல் பண்ண சொன்னேன். எனக்கும் அந்த கதையெல்லாம் தெரியும். ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்கிற ஒரு ஏழை அப்பா அந்த குசேலன். அப்படிப்பட்ட ஏழை வீட்டுக்கு தான் இஷ்டப்பட்டு தேடி போனாரா கிருஷ்ணர். சூர்யா சாரை பார்க்கும்போது அதுதான் சுப்பு ஞாபகத்துக்கு வருது. என்ன ஆச்சரியம் புஷ்பா இது! எப்பாவது நீ கூட கரெக்டா பேசிடுறல்ல? உனக்கு என்ன இவ்வளவு கொழுப்புன்னு உன்கிட்ட கோவமா கேட்கணும் போல தோணுது. இருந்தாலும் உன்னை கோவப்படாம ஏன் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம அனுவுக்கு நம்ம நினைக்காத இவ்ளோ பெரிய இடத்துல நிச்சயமாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்ம சூர்யா சாரு நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோடயே இருந்து இவ்ளோ உதவியும் பண்றாரே, அதான் நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் இல்ல சுப்பு? இந்த எண்ணம் தான்ப்பா இன்னி வரைக்கும் இந்த கல்யாண பந்தத்துல என் கையை கட்டி போட்டிருக்கு. உங்க 2 பேரோட சந்தோஷம் தான்ப்பா என் லட்சியம். இருந்தாலும் சூர்யா சார் இப்படியெல்லாம் வந்து என் கல்யாணத்துக்காக தன் உடம்ப வருத்திக்கிட்டு வேலை செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. அவரை நான் இனிமே இங்க வர விட மாட்டேன். அட்லீஸ்ட் இந்த கல்யாணத்துக்காவது அவரை இந்த பக்கம் எட்டி பார்க்காம பண்றேன் பாருங்க. சொல்ல போனா இது ஒரு சுயநலம் தான்ப்பா. அவர் கண் முன்னாடி நான் எப்படிப்பா இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்ட? சார் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா சார். இவனை வளைச்சு போட்டுதான் அந்த ரகுபதி காய் நகர்த்தி இருக்கா சார். ஏய் சொல்றா. ஐயா நீங்களா? வணக்கம் முதலாளி. என்னை மன்னிச்சிருங்க முதலாளி. ஆவுன்னா இந்த பிரதர் என்னை சுட பார்க்குறாரு முதலாளி. ஏய் இப்ப நான் பிரதர் ஆயிட்டேனா? சுப்புவுக்கு என்ன துரோகம் பண்ணியோ அதை சொல்லுடா. சொல்றாங்கிற சுப்பு விஷயத்துல நான் ஒன்றும் பண்ணல முதலாளி. எல்லாம் அந்த ரகுபதி தான். அவன் சொன்னதை நான் அப்படியே செஞ்ச முதலாளி. நானா பண்ணல. ஒரு பிஸ்னஸ் மேனோட மனசு இன்னொரு பிஸ்னஸ் மேனுக்கு தான் புரியும்பாங்க. ரகுபதி சார் கொடுக்குறன்ற பணத்துக்கு ஆசைப்பட்டு அவர் சொன்னபடிலாம் செஞ்சேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க முதலாளி. டேய் நீ பண்ணது சொல்றான்னா சொல்ற. ரகுபதி என்கிட்ட அதிகமாக பணம் தந்து கடை பத்திரத்தை என்கிட்ட இருந்து வாங்கிட்டான். அந்த கடை பத்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு சுப்புவை வசமாக மாட்ட வச்சு அவர் பொண்ணை தான் பையனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கு ஒத்துக்க வைக்கிறதா ரகுபதியோட பிளான் முதலாளி. அந்த பத்திரத்துல நீ ஏதாவது கையெழுத்து போட்டியா? இல்ல முதலாளி, இல்ல. பேப்பர்லாம் இங்க தான் இருக்கு. ஆனா நான் கையெழுத்து போடல முதலாளி. அந்த கடை சுப்பிரமணி சாருக்கு சொந்தமானது. அவர் கைக்கு தான் போகணும். ஆமா முதலாளி, அது சுப்பு கடை தான். ஓ தப்பு தப்பு. ஆமா முதலாளி, அது சுப்பு சார் கடை தான். அவருக்கு தான் போகணும். நன்றி முதலாளி. வர முதலாளி. சார் ரகுபதி ரொம்ப மோசமானவன். நம்ம கம்பெனி கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக அணுவை தான் பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு பார்க்கறான். நீங்க அணுவோட நல்லதுக்காக அங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த கல்யாணத்தினால அணுவுக்கும் நல்லதில்ல, நமக்கும் நல்லதில்ல. இதை உடனடியா நிப்பாட்டி ஆகணும் சார். ஆமா, ஆனா சட்டுன்னு போய் நிப்பாட்டுங்கன்னு சொல்ல முடியாது. சுப்பிரமணியும் புஷ்பாவும் ரகுபதி மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை முதல்ல டேமேஜ் பண்ணணும். ரகுபதி எப்படிப்பட்டவங்கிறத அவங்க 2 பேருக்கும் புரிய வைக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும் சார். அப்படியே இன்னும் எத்தனை நாள் தான் இந்த காலனியில் இருக்க போறீங்க? எனக்கு தெரியல பங்கஜ். எந்த ஒரு விஷயத்தையும் பாதியில விட்டுட்டு போற பழக்கம் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். காரியம் கச்சிதமா முடியாம இந்த சூர்யா எதையும் விட்டு வைக்க மாட்டான்.